Hi student, this is Silamba Max Tuition 11th standard exercise 11.11 question number 2. Subdivision 1, 2x plus 1 divided by root of 9 plus 4x minus x square. Okay, so இதை நம்ம x பொறுத்து integrate பண்ணணும். இங்க denominatorல ஒரு quadratic with root, numeratorல linear இருந்ததுன்னா இது rational algebraic functionல type 3 அப்படின்ற predictல நம்ம clear ஆகணும். Okay. இது மெத்தட் 2ல இருக்கு. ஸோ இப்படி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் நியூமரேட்டரை a into d by dx into the inner function ax square plus bx plus c plus b னு ரைட் பண்ணணும். அடுத்து இதில் a and b க்கான வேல்யூவை ஃபைண்ட் பண்ணி இந்த பிளேஸில் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதை தனியாக ஒரு பார்ட்டாகவும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டினாமினேட்டருக்கு நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுக்கறது மூலமாக இதுக்கான செப்பரேட் இன்டெகிரேட் வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் பண்ணிடலாம். அடுத்து இந்த பார்ட்டில் இங்கே இந்த ரூட்டுக்குள்ளே கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ரூட் மெத்தட் அப்ளை பண்ணுறது மூலமாக இதுவும் தனியாக நம்ம இன்டெகிரேட் பண்ணிடலாம். ஃபைனலி இந்த பிளேஸில் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணும்போது டோட்டலாக இந்த என்டையர் டேர்முக்கான இன்டெகிரேட் வேல்யூ என்னன்றது கிடைச்சிடும். ஓகே, ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு இதுக்கு நான் நேமிங் கொடுத்துட்றேன். லெட் I is equal to integrating 2x plus 1 divided by root of 9 plus 4x minus x square into dx. Okay, first numerator 2x plus 1 is equal to a into d by dx into 9 plus 4x minus x square plus b. Okay, see the left side 2x plus 1 as it is equal to a into inga 9 differentiate பண்ணா 0, 4x differentiate பண்ணா 4, x square differentiate பண்ணா 2x, இந்த plus b as it is இருக்கு. Now clearly இங்க a into 4 minus 2x plus b என்றது clear. Okay, அடுத்த part a வால உள்ள multiply பண்ணலாம். அப்போ 4a minus 2ax plus b. இங்க left sideல 2x plus b as it is, 2x plus 1 as it is இருக்கு. Now இதில் a and b கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த x கான கோஎஃபிஷியன்ட்டை ஃபஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் 2, ரைட் சைடில் மைனஸ் 2a. Now இந்த 2 will cancel. Finally a is equal to minus 1. அடுத்து b கான வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம கம்பேர் பண்ணலாம். எனவே லெஃப்ட் சைடில் 1 is equal to ரைட் சைடில் 4a plus b. So already we found out value for a. So அந்த வேல்யூவை இந்த பிளேஸில் மைனஸ், இங்கே minus 1 and replace பண்ணுறேன். எனவே 4 into minus 1 plus b. Okay, so the multiply பண்ணும்போது minus 4 left side கொண்டு வந்துடலாம். அப்போ 1 plus 4 is equal to b. Finally b is equal to 5. Okay, a and b கான வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதை கொண்டு வந்து நம்ம இப்போ இந்த பிளேஸில் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். எனவே 2x plus 1 is equal to a is minus 1 into 4 minus 2x plus b is 5. Okay, so இது numerator of the integrate part. So அப்போ numerator நம்ம இதை apply பண்ணிடலாம். எனவே I is equal to integrating minus 1 into 4 minus 2x plus 5 whole divided by the denominator value is 9 plus 4x minus x square into dx. Okay, now இந்த ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் பண்ணுறோம். எனவே இங்கே மைனஸ் 1 எக்ஸ்டர்னலில் கொண்டு வந்துடுறேன். இன்டகிரேட்டிங் 4 மைனஸ் 2x டிவைடட் பை ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். அடுத்து ப்ளஸ் இந்த 5 எக்ஸ்டர்னலில் கொண்டு வந்துடுறேன். இன்டகிரேட்டிங் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் 4x minus x square into dx. Okay, observe this step. இந்த ax square கான derivative 2ax, bx கான derivative b. இப்படி இருந்ததுன்னா இதை 2 times of root of ax square plus bx plus c னு ரைட் பண்ணலாம். இது மெமரி ஆகலைன்னா இந்த டினாமினேட்டர் நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுக்கறது மூலமாகவும் இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். பட் இந்த கான்செப்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கும் போது டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஆர்எல்ஸ் இங்கே புட் நான் u is equal to 9 plus 4x minus x square அப்ளை பண்ணுறேன். இந்த uவை xை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0, இது 4, இது minus 2x. அடுத்து இந்த duவையும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு dxை ரைட் சைடில் கொண்டு போகிறேன். அப்போ 4 minus 2x into
du. Okay, observe the numerator 4 minus 2x into இந்த பிளேஸில் x dx இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம duன்னு அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது -1 into integrating du divided by இந்த இடத்துல root of இது entire term தான் நம்ம uன்னு எடுத்தோம். ஓகே, ஸோ -1 into integrating இந்த denominator இருக்கிற root u numerator போகும்போது u power -1/2 into duன்னு கிடைக்கும். இதுக்கான integrate value u power -1/2 plus 1 divided by -1/2 plus 1 plus c. So anyway இங்க -1 into u power plus 1/2 divided by 1/2 டோட்டலாக ஒரு கான்ஸ்டன்ட் c. இப்போ டினாமினேட்டரில் இருக்கிற 1/2 ரெசிப்ரோக்கல் இங்கே பவரில் 1/2 இருக்கனால இதை ரூட்டாக அப்ளை பண்ணிடலாம். எனவே -1 into இங்கே 2 into root u plus c. இந்த ஸ்டெப்பை தான் நமக்கு இங்கே டைரெக்டாகவே 2 into root of ax square plus bx plus cன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த கான்செப்ட் வரும்போது இதை தாட்டில் வச்சுட்டு இதை ரைட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் டினாமினேட்டர் நீங்கள் சப்ஸ்டியூஷன் கொடுத்துருங்க. ரெண்டுமே நமக்கு சொல்யூஷன் வரும். ஓகே, எனவே இதை தனியாக ஒரு பார்ட்டாகவும் அண்ட் இதை தனியாக ஒரு பார்ட்டாகவும் எடுத்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அந்த ஃபஸ்ட் பார்ட் நவ் கிளியர். ஸோ இதிலிருந்து நமக்கு I is equal to I1 plus I2ன்றது கிளியர். ஓகே, ஸோ நவ் I1 is equal to -1 into integrating 4 minus 2x divided by root of 9 plus 4x minus x square into dx. ஸோ இதுக்கான இன்டகிரேட் வேல்யூ தான் இப்போ ரைட் பண்ணோம். -1 into 2 into root of 9 plus 4x minus x square plus c1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த -1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது we get -2 into root of 9 plus 4x minus x square plus c1. இதுதான் I1க்கான வேல்யூ. நெக்ஸ்ட்டு I2. ஸோ இங்கே I2 is equal to 5 into integrating 1 divided by root of 9 plus 4x minus x square into dx. ஸோ இந்த டினாமினேட்டரில் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணோம். ஸோ அதுக்காக இந்த எக்ஸ் ஸ்கொயரை பாசிட்டிவில் எடுக்கணும். எனிவே இந்த டினாமினேட்டர்லேருந்து டோட்டலாக ஒரு மைனஸ் காமனாக எடுத்துடலாம். அப்போ இதுவும் நெகட்டிவ், இது நெகட்டிவ். எனிவே ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து -4x -9 இன்டூ இந்த இடத்துல dx as it is இருக்குது. நவ் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ரூட் மெத்தடில் நம்ம இதை ரைட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் as it is ரைட் பண்ணணும். எனிவே இங்கே மைனஸ் ஆஃப் இந்த பிளேஸில் x ஸ்கொயர் minus 4x. இப்போ எக்ஸ்க்கான கோஎபிசியன்ட்டில் ஆஃப் எடுத்து ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணணும். 4ல் ஆஃப் பண்ணும்போது 2, ஸோ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். அடுத்து ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ணிட்டேன். இந்த -9 as it is into dx. ஓகே, அப்சர்வ் திஸ். இது a ஸ்கொயர், இது b ஸ்கொயர், இது -2ab. ஸோ இது a minus b the whole ஸ்கொயருக்கான எக்ஸ்பென்ஷன். ஸோ இங்கே 5 into integrating 1 divided by root of minus of இந்த இடத்துல x minus 2 the whole ஸ்கொயர், இது 4, இது -9. ஸோ டோட்டலாக -13. ஓகே, இன்டூ dx as it is இருக்குது. இப்போ இந்த எக்ஸ்டர்னலில் இருக்கிற மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 13 பாசிட்டிவ் ஆகிடும், இது நெகட்டிவ் ஆகிடும். அப்போ நான் பாசிட்டிவ் டேர்மை ஃபஸ்ட் ரைட் பண்ணுறேன். -x minus 2 the whole ஸ்கொயர் இன்டூ dx. அப்சர்வ் திஸ். இந்த இடத்துல இதை நான் டோட்டலாக x ஸ்கொயர்னு எடுக்கிறேன். இங்கே மைனஸ் இந்த பிளேஸில் a ஸ்கொயர் வரணும். பட் இங்கே 13 மட்டும் இருக்கிறதுனால இதை நான் √13 the whole ஸ்கொயர்னு ரைட் பண்ணுறேன். இப்படி ரைட் பண்ணுறது மூலமாக இது 1 divided by root of a square minus x square into dx. இந்த ஃபார்மேட்டில் இது வருது. ஓகே, ஸோ இதுக்கான இன்டகிரேட் வேல்யூ sin inverse of x by a plus c. ஓகே, நவ் கிளியர்லி இங்கே இந்த ஃபார்மேட்டில் இன்புட் பண்ணுறதுக்காக இதை ரீரைட் பண்ணிடலாம். ஸோ எனிவே இங்கே டினாமினேட்டரில் √13 the whole square minus x minus 2 the whole square into dx. Now formula apply பண்ணலாம். எனிவே இங்கே ஃபஸ்ட்டு sin inverse. ஸோ sin inverse of x by a. x is x minus 2, a is √13. டோட்டலாக ஒரு கான்ஸ்டன்ட் c அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல நான் c2ன்னு அப்ளை பண்ணுறேன். இந்த பிளேஸில் மல்டிபிள்ஸில் 5 வரணும். கிளியர்லி we know I is equal to I1 plus I2ன்றது. எனிவே இங்கே -2 root of 9 plus 4x minus x square plus c1 plus I2 is 5 into sin inverse of x minus 2 divided by √13 plus c2.
இங்கே C1 plus C2க்கு நம்ம just Cன்னு அப்ளை பண்ணலாம். எனவே first positive term 5 into sin inverse of x minus 2 divided by root 13 minus 2 into root of 9 plus 4x minus x square plus C. Here C1 plus C2 is equal to C number replace பண்ணியிருக்கோம். ஓகே, இதுதான் subdivision 1க்கான integrate value. Next subdivision 2 first part இதுக்கு நம்ம நேமிங் கொடுத்துடலாம். எனவே let I is equal to integrating x plus 2 divided by root of x square minus 1 into dx. First numerator x plus 2 is equal to இந்த பிளேஸில் நம்ம a into x square minus 1 plus bன்னு ரைட் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த x plus 2 as it is equal to a into x square கான டெரிவேட்டிவ் 2x, இந்த minus 1 0 ஆயிடும் plus b. ஓகே, now x plus 2 is equal to இது உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 2ax அடுத்து plus b. ஓகே, இப்போ x கான கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணலாம். லெஃப்ட் சைடில் 1, ரைட் சைடில் 2a. ஃபைனலி a is equal to 1/2ன்றது கிளியர். ஓகே, அடுத்து இங்கே கான்ஸ்டண்ட்டை கம்பேர் பண்ணலாம். கான்ஸ்டண்ட்டை கம்பேர் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் 2, ரைட் சைடில் b. ஃபைனலி b is equal to 2. இப்போ a and b கான வேல்யூவை கொண்டு வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். எனவே x plus 2 is equal to a is 1/2 into 2x plus இந்த b கான வேல்யூ 2. Now further simplification இந்த 2 will cancel. Finally இங்கே x plus 2 is equal to x plus 2. So இந்த மாதிரி கொஷனை நம்ம பார்த்த உடனே அனலைஸ் பண்ணிடணும். இதை நம்ம x plus 2 எடுத்து சால்வ் பண்ணும்போது ஒன் செகண்ட் மறுபடியும் இதே வேல்யூ தான் வருதா அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா ஒன் செகண்ட் இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இந்த பிளேஸில் இப்போது நம்ம இதுக்கான வேல்யூவை எடுத்து அப்ளை பண்ணலாம். எனவே I is equal to integrating x plus 2க்கும் இங்கே x plus 2 தான் divided by root x square minus 1 into dx. Now இந்த 2 டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் பண்ணலாம். அப்போ x by root of x square minus 1 into dx plus integrating 2 divided by root of x square minus 1 into dx. ஓகே, now இதை கிளியராகவே நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். இங்கே சப்ஸ்டியூஷன் எடுக்கும்போது இந்த டேர்ம் நமக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளேஸில் நான் இதை தனியாகவும் அடுத்து இந்த பார்ட்டை தனியாகவும் எடுத்து சால்வ் பண்ணிடலாம். கிளியர்லி I is equal to I1 plus I2ன்றது கிளியர். ஓகே, ஸோ இங்கே I1 is equal to இங்கே integrating x divided by root of x square minus 1 into dx. இந்த டினாமினேட்டர் நான் இப்போ சப்ஸ்டியூஷன் எடுத்துடுறேன். எனவே புட் u is equal to x square minus 1. uவை xஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ரைட்டில் 2x minus 0ன்னு கிடைக்கும். இப்போது இந்த xஐ இங்கே ஹோல்ட் பண்ணிடலாம். இந்த 2வை இங்கே கொண்டு வந்துடலாம். இந்த dxஐ ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். ஓகே, இங்கே du divided by 2ன்னு கிடைக்கும். அப்சர்வ் திஸ். இந்த பிளேஸில் x into dxக்கு du divided by 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். எனவே இன்டகிரேட்டிங் இங்கே du divided by 2 whole divided by root of இந்த x square minus 1க்கான வேல்யூ தான் u. So can be written as 1/2 into integrating 1 by root u into du. ஆல்ரெடி சப்டிவிஷன் 1லேயே root u கான டெரிவேட்டிவ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 1/2 into 2 into root u plus c இதுதான் இதுக்கான டெரிவேட்டிவ். நவ் இந்த 2 will cancel. ஸோ u கான வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிடலாம். எனவே root of u is x square minus 1. இந்த இடத்துல செகண்ட் பார்ட்லேயே நமக்கு கான்ஸ்டன்ட் வரும். அதனால் c1 அப்ளை பண்ணுறேன். இதுதான் I1 கான வேல்யூ. ஓகே, அடுத்து I2 is equal to integrating 2 divided by root of x square minus 1 இந்த into dx is equal to இந்த 2 எக்ஸ்டர்னலில் கொண்டு வந்துடலாம். இப்போ 1 divided by root of x square minus 1 into dx. ஸோ இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா 1 divided by root of x square minus a square இருந்ததுன்னா இதை எக்ஸை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு log mod x plus root of x square minus a square plus c. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இதை அப்ளை பண்ணிடலாம். எனவே 2 into log mod x is இந்த பிளேஸில் x தான், பிகாஸ் இது டைரெக்டாக ஃபார்முலா மெத்தடில் தான் இருக்குது. ப்ளஸ் root of x square minus a square, இங்கே x square minus 1 square is 1 plus c2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ I2 கான வேல்யூ ஃபவுண்ட் அவுட். இப்போ I is equal to clearly
I1 is equal to I2ன்றது தெரியும். இங்க I1கான வேல்யூ root of x square minus 1 plus C1. I2கான வேல்யூ 2 log mod x plus root of x square minus 1 plus C2. இந்த பிளேஸில் C1 plus C2 is equal to C ன்னு எடுத்துக்கலாம். எனவே I is equal to root of x square minus 1 plus 2 into log mod x plus root of x square minus 1 plus C. இதுதான் subdivision 2கான integrate value. Next subdivision 3. First இதுக்கு நம்ம நேமிங் கொடுத்துடலாம். எனவே let I is equal to integrating 2x plus 3 divided by root of x square plus 4x plus 1 into dx. Okay, see the numerator 2x plus 3 is equal to a into d by dx into x square plus 4x plus 1 plus b. Okay, இப்போ a into x square கான derivative 2x plus 4x கான derivative 4 1 differentiate பண்ணா 0 ஆயிடும். இந்த இடத்துல plus b as it is இருக்கு. left sideல நமக்கு 2x plus 3 as it is. Now இந்த 2x plus 3 is equal to இந்த a வால் உள்ள multiply பண்ணும்போது 2ax plus 4a plus b. Okay, a and b கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்காக இந்த x கான கோஎஃபிஷியன்ட்டையும் அடுத்து கான்ஸ்டன்ட் இதையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு a and b கான வேல்யூ ஃபைண்ட் ஆகிடும். எனவே லெஃப்ட் சைடில் 2, ரைட் சைடில் 2a. இங்கே 2 will cancel, a is equal to 1. ஓகே, அடுத்து கான்ஸ்டன்ட் லெஃப்ட் சைடில் 3, ரைட் சைடில் 4a plus b. ஸோ ஆல்ரெடி நம்ம a கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், அதை ரீப்ளேஸ் பண்ணலாம். 4 into 1 plus b. இந்த 4 லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது 3 minus 4 is equal to b. Finally b is equal to minus 1. ஓகே, இப்போ a and b கான வேல்யூவை கொண்டு வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். எனவே 2x plus 3 is equal to 1 into 2x plus 4 plus b is minus 1. Okay, now in the value the numerator of the integrate function அங்கே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். எனவே I is equal to integrating the numerator 1 into 2x plus 4 na just 2x plus 4, b is minus 1 divided by the denominator root of x square plus 4x plus 1 into dx. Now the numerator split பண்ணி write பண்ணலாம். Integrating 2x plus 4 divided by root of x square plus 4x plus 1. அடுத்து minus integrating 1 divided by root of x square plus 4x plus 1 into dx here also. Okay, now இதை நம்ம தனித்தனியாக எடுத்து இன்டகிரேட் அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதை I1 இதை I2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ clearly we know I is equal to I1 minus I2ன்றது clear. ஓகே, ஸோ இங்கே I1 is equal to integrating 2x plus 4 divided by root of x square plus 4x plus 1 into dx. ஓகே, அப்சர்வ் தி ஸ்டெப். இந்த பிளேஸில் இருந்து தான் நம்ம சப்ஸ்டியூஷன் எடுத்து சால்வ் பண்ணோம். ஆர்எல்ஸ் டைரெக்டாக 2 times ஆஃப் ரூட் ஆஃப் த ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் சின்னு ரைட் பண்ணலான்னு சொன்னேன். ஸோ ப்ரீவியஸில் நான் சால்வ் பண்ணதுனால இங்கே நான் டைரெக்டாக அப்ளை பண்ணுறேன். ஸோ 2 times ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 1 டோட்டலாக ஒரு கான்ஸ்டன்ட் சி அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல C1 அப்ளை பண்ணலாம். அடுத்து I2 is equal to integrating 1 divided by root of x square plus 4x plus 1 into dx. Now the denominator க்கு நம்ம completing square root apply பண்ணணும். So இந்த 2 terms as it is write பண்ணிடலாம். Anyway, root of x square plus 4x as it is. Now இங்கே x கான கோஎஃபிஷியன்ட்ல ஆஃப் எடுத்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். அடுத்து இந்த ப்ளஸ் 1 as it is இருக்கு into dx. ஓகே, அப்சர்வ் திஸ். இது a ஸ்கொயர், இது b ஸ்கொயர், இது 2ab. எனவே இது a plus b the whole square கான எக்ஸ்பென்ஷன். ஸோ இங்கே டினாமினேட்டரில் இது x plus 2 the whole square. இந்த பிளேஸில் 2 square 4, இங்கே 1. ஸோ minus 4 plus 1 இது minus 3 ஆகிடும் into dx. ஓகே, இந்த x plus 2வை நம்ம x டினோட் பண்ணோன்னா இது x ஸ்கொயர்.
பட் இந்த பிளேஸில் -a² வரணும். இங்கே ஜஸ்ட் √3 இருக்கிறதுனால இதை √3 the whole square ரைட் பண்ணுறேன். இப்படி இதை ரைட் பண்ணுறது மூலமாக இது இன்டகிரேட்டிங் 1/√(x² - a² into dx இந்த ஃபார்மெட்டில் வருது. எனவே இதுக்கான இன்டகிரேட் வேல்யூ log mod x plus √(x² - a² plus cன்றது கிளியர். ஓகே, ஸோ இதில் இன்வால்வ் பண்ணுறதுக்காக இதை ரீரைட் பண்ணுறேன். ஸோ 1/√(x plus 2 the whole square minus √3 the whole square into dx. ஸோ இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். எனிவே log mod x is இந்த பிளேஸில் x plus 2 plus √(x plus 2 the whole square minus √3 the whole square plus c2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, now இந்த இன்னர் ஃபங்க்ஷன் இந்த x² plus 4x plus 1 இதை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது கிடைச்சது. ஸோ நான் இதையே இங்கே ஒன்ஸ் அகைன் அப்ளை பண்ணிடுறேன். எனிவே log mod x plus 2 plus √(x² plus 4x plus 1 டோட்டலாக ஒரு கான்ஸ்டன்ட் c2. ஸோ இதுதான் i2க்கான வேல்யூ. ஸோ கிளியர்லி i is equal to i1 minus i2ன்றது தெரியும். ஸோ i1க்கான வேல்யூ 2 into √(x² plus 4x plus 1 plus c1. அடுத்து plus minus i2 is equal to minus log of modulus x plus 2 plus √(x² plus 4x plus 1 டோட்டலாக ஒரு கான்ஸ்டன்ட் c2. இப்போ இந்த இடத்துல c1 c2க்கு சேர்த்து cன்னு அப்ளை பண்ணலாம். அப்போ 2 into √(x² plus 4x plus 1 minus log mod x plus 2 plus √(x² plus 4x plus 1 டோட்டலாக ஒரு கான்ஸ்டன்ட் c. here c1 plus c2 is equal to c. இதுதான் subdivision 3க்கான integrate value. okay, thank you.